ரகசியமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படின்னா முதல்ல அவங்க இவங்களை பிடிச்சிக்கிட்டு அவர் பதவியை வந்துட்டுருக்கலாம். 25 பேர் அதிகம். 8 பேர் நானதை விட அந்த 25 பேர் அதிகம். காங்கிரஸ் கணக்கில் எடுக்காதீங்க, 8 பேரை விட அதிகம். அந்த 8 பேரை இவர் எந்த கூட்டணியை கடுமையாக விமர்சிச்சாரோ அந்த கூட்டணியோட சேர்ந்தவங்களே தனக்கு சேஃப்டி நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்கள கொள்கை வழிபட்டவங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்காக நிற்பாங்க. இவங்க அப்படி நிற்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொள்கை கிடையாது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இவங்க திமுகவோட இல்லாட்டி ஏற்கனவே ஒரு ஃபார்மேஷனுக்கு அந்த அந்த ஒரு அடிப்படை அதை ஒத்துக்கிட்டு அதை தேர்தலில் நின்று ஜெயிச்சு மந்திரி பதவிக்கு வந்தாங்க அப்படின்னா அது வேற விஷயம். இந்த மாதிரி கிரைசிஸை பயன்படுத்திட்டு ஒரு கூட்டணிக்கு போய் அங்கே போயிட்டு மந்திரி பதவி வாங்கினாங்கன்னா அது வந்துட்டு அவங்களுக்கு நல்லதாக இருக்காது. அந்த அட்ராக்ஷனை தாண்டி அவர் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் இப்போ வந்துட்டு பெற்றிருக்கிறாரு. 108 தொகுதி. அது இல்லாத மற்றவங்களோடலாம் வச்சுக்கிட்டு சப்போர்ட் அவர் தேடுறாரு தவிர மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. அவருக்கு ரெப்புடேஷன் எதுவும் கிடையாது. குதிரைபுரம் நடக்காத அரசியலே கிடையாது. குதிரைபுரம் எப்போதும் நடக்கும் அரசியல். 10,000 கோடி கடன் அப்படின்றதுக்கு எவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு அரசியல் தெரியாது. இப்போ தான் நீங்கள் உள்ளே வந்துருக்குறீங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிபி அப்படின்றது என்னன்னே தெரியும். இதுக்கப்புறம் வந்துட்டு பற்றாக்குறைனா என்னன்னு தெரியும், நிதி பற்றாக்குறைனா என்னன்னு தெரியும். ஏகப்பட்ட விஷயம் அவர் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் இவருக்கு ஏபிசிடி தான். விஜய் எங்கே வந்துட்டு மக்களை சந்திச்சு அதெல்லாம் பதில் சொல்ல போகிறாரு, எங்கே பத்திரிகையாளர்களை சந்தித்து பதில் சொல்ல போகிறாரு, அதெல்லாம் எதுவுமே அவர் சொல்ல போகிறது இல்லையா. ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்துடுறாருல்ல. தமிழ் நியூஸ் நேயர்கள் கண்முணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு ஐயநாதன் சார். சார் வணக்கம். வணக்கம். விஜயினுடைய செயல்பாடுகளை பற்றி கொஞ்சம் கேட்கணும்னு உங்கள்கிட்ட நினைக்கிறேன் சார். அவர் கட்சி துவங்கி ஒரு சடன் பூன் தான் சொல்லணும். 2 வருஷத்துல ஆட்சியை பிடிக்குது. அவர் அந்த பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலையில ஒவ்வொருத்தட்டையும் ஆதரவு கேட்கறதே நம்ம பார்த்தோம். அதுல பிளவுபட்ட அதிமுகவினுடைய பிரிவை போய் முதலமைச்சர் விஜய் போய் சந்திக்கிறார். அதுலேயே பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ளாகுது. அப்போ இந்த அதிமுகவினுடைய பிளவுல விஜய்க்கு ஏதோ ஒரு ரோல் இருக்கோ, டிவிகேவுக்கு ஏதோ ஒரு ரோல் இருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி அதுல இருந்து எழுப்பப்பட்டது. இல்ல அப்படி ஒரு இது ஒன்று சொல்றாங்க, பேரன்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்பாரண்டா அது எதுவுமே தெரியல. ரகசியமா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படின்னா முதல்ல அவங்க இவங்களை பிடிச்சிக்கிட்டு அவர் பதவியை வந்துட்டு இருக்கலாம். 25 பேர் அதிகம். 8 பேர் நானதை விட அந்த 25 பேர் அதிகம். காங்கிரஸ் கணக்கில் எடுக்காதீங்க, 8 பேரை விட அதிகம். அந்த 8 பேரை இவர் எந்த கூட்டணியை கடுமையாக விமர்சிச்சாரோ அந்த கூட்டணியோட சேர்ந்தவங்களே தனக்கு சேஃப்டி நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்கள கொள்கை வழிபட்டவங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அதுக்காக நிற்பாங்க. இவங்க அப்படி நிற்க மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொள்கை கிடையாது, வெறும் பலம் அப்படின்ற அரசியல் பலத்தை வச்சுட்டு தான் அவங்க வராங்க. ஸோ விஜய் அந்த இடத்துல அதுதான் நாடியிருக்காரு. நாடிட்டு 120 வந்துட்ட உடனே அவர் பதவியெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. இப்போ வந்துட்டு இது கூடுதல் பலம், புரியுதுங்களா? இது வந்துட்டு என்னன்னா ஒரு பஃபர் மாதிரி. நாளைக்கு ஏதாவது ஒரு கிரைசிஸ் ஏற்பட்டுச்சுன்னா இது காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு அவர் இது பண்ணுறாரு. அதுக்கு சில மந்திரி பதவிகளும் கொடுக்கலாம். அவர் கொடுத்துக்கிட்டு அவர் வந்துட்டு காப்பாற்றிக்கு வர்றாரு. அது ஒன்றும் இல்லை. ஏன்னா அதிமுகவை அவர் என்றைக்குமே எதிரின்னு சொல்லலை. திமுக தான் எதிரி, கொள்கை எதிரி, அரசியல் எதிரி, எல்லாமே திமுக தான் அவங்களுக்கு. அதிமுக எதுவுமே இல்லை. அதிமுக அவங்களுடைய நண்பர் கட்சி. அவங்களோட பேசிட்டு தானே இருந்தாங்க ஆரம்பத்துலலாம். விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்சவொடனே அவங்களோட பேசிட்டு தானே இருந்தாங்க. அதனால் இதெல்லாம் பியூரிட்டிலாம் எதுவுமே கிடையாது. அதனால் இவங்களோட அவங்க இருப்பாங்க. ஆனால் அவங்க தான் இவங்களுடைய பின்னணியில் இருக்காங்கன்றது போய் இது வந்து ஒரு அடிஷ்னலாக இவங்களுக்கு அது உதவும் அப்படிங்கிற ரீதியில் நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் எப்படி பார்க்கக்கூடாது, திமுக கூட்டணியை முதல்ல உடைக்கணும். அது இன்டாக்டாக இருக்குது, அது ஒரு கொள்கை கூட்டணின்னு தானே முதல்ல சொல்கிறீங்க. அதுக்காக தான் நாம் முதல்ல எடுப்புலேயே நான் வந்து விசிகாக்கிட்டையும் கம்யூனிஸ்டுகள்கிட்டையும் நான் வந்து ஆதரவு கேட்குறேன் அப்படின்னு அவர் அணுகிருக்கலாம் இல்லையா திரு விஜய் அவர்கள். திமுக இன்டாக்டாக இருக்க கூட்டணி முதல்ல உடைச்சிருவான், திமுக முதல்ல உடைச்சிருவான். அது உடைக்கணும்னா அது எப்போ தெரியுங்களா சாத்தியம்? மந்திரி சபை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாருல்ல. அப்போ அந்த மந்திரி சபை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அவருக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய 4 கட்சிகளையும் இருந்து மந்திரிகளை வர வைக்கணும். அவங்கள வந்துட்டு வெளியில இருந்துட்டு ஆதரவு அப்படின்றதுக்கு பதிலாக கூட்டணியினோட இவங்களோட ஆட்சியினுடைய ஒரு அங்கமாக மாற்றணும். அப்படி மாற்றினாங்கன்னா அது சாத்தியம். அது வரைக்கும் சாத்தியம் இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்களா சார், இப்போ இவங்க வெளியிலேருந்து ஆதரவும் கொடுத்துட்டு திமுகவுடையும் கூட்டணியில் தொடர முடியுமா? இப்போ வரக்கூடிய லோக்கல் பாடி எலெக்ஷனில் எப்படி அவங்களோட நிலைப்பாடு? லோக்கல் பாடி எலெக்ஷனில் அவங்க திமுக தான் நிற்பாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அவங்க ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாங்க. குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது, அவ்வளோதான். அது வந்துன்னா அது பிஜேபி ஆட்சி. அதனால விஜய் ஆதரிக்கிறோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒன்லைன். ஆனால் அதே திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாருன்னா, நாங்கள் பிறகு கூடி முடிவெடுப்போம், நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறோமா இல்லை திமுக கூட்டணியில் இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவெடுப்போம், எங்கள் நிர்வாகிகள் நான் ஆலோசனை செய்யணும், அப்படிங்கிற டைம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு அவர்.
இப்போ டிவிகேவுடன் அவர் கூட்டணி சேர்ந்து அவர் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற ஒரு விஷயத்தை அவர் தொடர்ந்து இல்ல சொல்லிட்டு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னா எவ்வளவு அதிகாரத்தில் கிடைக்க போகுது? 2 எம்எல்ஏ இருக்கிறாங்க, 2 அமைச்சரை கொடுத்துருவாங்களா? மேக்ஸிமம் அவ்வளவுதான் உங்களுக்கு. அதானே, அமைச்சர் பதவிக்காகத்தான் நீங்க எல்லாமே செஞ்சீங்கன்னு சொல்லிட்டு இப்படிதான் பேர் வருமே ஒழிய மற்றபடி வராது. ம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இவங்க திமுகவோட இல்லாட்டி ஏற்கனவே ஒரு ஃபார்மேஷனுக்கு அந்த அந்த ஒரு அடிப்படையை அதை ஒத்துக்கிட்டு அதை தேர்தலில் நின்று ஜெயிச்சு மந்திரி பதவிக்கு வந்தாங்க அப்படின்னா அது வேற விஷயம். இந்த மாதிரி கிரைசிஸை பயன்படுத்திட்டு ஒரு கூட்டணிக்கு போய் அங்கே போயிட்டு மந்திரி பதவி வாங்கினாங்கன்னா அது வந்துட்டு அவங்களுக்கு நல்லதாக இருக்காது. அது ம். சார் இப்போ விஜய் தூய சக்தி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த 25 எம்எல்ஏக்கள் ஆதரவும் வாங்கியிருக்கிறாங்க. வாங்குறதுக்கு முன்னாடியே போய் அவங்கள சந்திக்கவும் செஞ்சிருக்காரு அந்த பிளவுபட்ட அதிமுகவை. இது எப்படி அவரோட ரெப்புடேஷன் இதில் வந்து கேள்விக்குறியாகுது அப்படின்ற விஷயம்லாம் சொல்லப்படுது. விஜய்க்கு இமேஜினாக இருக்க ஒழிய ரெப்புடேஷன் இல்லை. ரெப்புடேஷன் பேஸ்ட் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அவருக்கு வெறும் அட்ராக்ஷன் தான் இருக்குது. அந்த அட்ராக்ஷனை தாண்டி அவர் வந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் இப்போ வந்துட்டு பெற்றிருக்கிறாரு. 108 தொகுதி அது இல்லாத மற்றவங்களோடலாம் வச்சுக்கிட்டு சப்போர்ட் அவர் தேடுறாரு தவிர மற்றபடி வேற ஒன்றுமே இல்லை. அவருக்கு ரெப்புடேஷன் எதுவும் கிடையாது. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இணக்கமான ஒரு சூழலை வச்சுக்கிட்டு அதில் ஆட்சியில் நீடிக்கணும்னு பார்க்குறாரு. அது எவ்வளோ தூரம் சாத்தியப்படுதுன்றதை பொறுத்து இருந்து பார்க்கணும். அதில் குதிரை பேரெல்லாம் நடக்கலன்னு நீங்கள் வந்து சொல்றீங்களா? குதிரை பேரம் நடக்காத அரசியலே கிடையாது. குதிரை பேரம் எப்போதும் நடக்கும் அரசியல்ல. பதவி பேரம் தானே, அது என்ன குதிரை பேரம்? பதவி பேரம் தானே, பதவிக்காக தானே இவங்க வர்றாங்க. அப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் அவங்க சகாக்களுக்கெல்லாம் வந்து அப்போ அமைச்சரவையில் இடம் தரும் அப்படின்னு ஆல்ரெடி இல்லை, எதிர்காலம் இல்லாத ஒரு சூழல் ஏற்படுது இல்லை எடப்பாடியோட நின்று. இன்னைக்கு 47 நாளைக்கு 27 ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை நாளைக்கு கேள்வி கேட்க மாட்டாங்களா சார் விஜய் கிட்ட? என்ன விஜய் நீங்க வந்து என்ன சொன்னீங்க, தூய சக்தின்னு சொன்னீங்க, ஊழல் சக்தியோட ஒருபோதும் கை கோர்க்க மாட்டோம். நீங்க வேலுமணி மேல பாருங்க எத்தனை ஊழல் வழக்குகள் இருக்கு. சி விஜயபாஸ்கர் குட்கா வழக்குலாம் அவர் மேல இருக்கு. இன்னும் சி சண்முகம் மேல எத்தனை வழக்குகள் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் நீங்க அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்க மாட்டாங்களா? இல்லை, மக்கள் கேட்பாங்கன்றது உண்மைதான். விஜய் எங்க வந்துட்டு மக்களை சந்திச்சு அதெல்லாம் பதில் சொல்ல போறாரு, எங்க பத்திரிகையாளர்களை சந்திச்சு பதில் சொல்ல போறாரு? அதெல்லாம் எதுவுமே அவர் சொல்ல போறது இல்லையா? அவர் பிரசாத் இருக்க போறாரு. இனிமே அவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு, மக்களை சந்திப்பாரு, அவர் கிராம பதில் சொல்லாரு. இப்ப நேற்று கூட உதயநிதி எடுப்பின எவ்வளவு கேள்வி கிடைக்க எல்லாத்துக்கும் பதில் சொன்னாரு. அவர் சிலதுக்கு பதில் சொல்லுவாரு, சிலதுக்கு சொல்ல மாட்டாரு, சிலதுக்கு அறிக்கை கொடுப்பாங்க. இல்ல வீடு ஆபீஸுக்கு போய் அறிக்கை கொடுத்தாருல. ஆமா, ஆபீஸுக்கு போய் அறிக்கை கொடுத்தாரு, வீட்டுக்கு போய் அறிக்கை கொடுத்துருக்காரு. அதெல்லாம் நான் அரசியல் தானே. அது மக்களுக்கு பதில் சொல்றது அப்படின்றது இன்னும் தீவிரமா இன்னும் ஆழமா தான் பதில் சொல்லணும். அல்லது சப்பகட்டெல்லாம் கட்டிட்டு இருக்க கூடாது. அவங்க அப்படி அதனால நாங்க இப்படி அப்படி சொல்லக்கூடாது. அப்ப நீங்க ஒரு மாற்று சக்தி அப்படின்றதெல்லாம் விஜய் தன்னை மாற்று சக்தியெல்லாம் சொல்லவே இல்லை. தாவேக்காக ஓட்டு போடுங்க, நான் முதலமைச்சர் ஆயிடுறேன், அவ்வளவுதான். அது ஆயிட்டாரு. இதை தவிர வேறு எதுவும் இல்லை. அதே போல சார் இப்போ அவர் தூய சக்தியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. மேலும் இப்போ இந்த அதிமுகவுடைய 25 எம்எல்ஏக்கள் ஆதரவு பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. இவங்க அமைச்சரவையில் இடம் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு டாக்கு. மற்றொரு புறம் அமமுகவுடைய எம்எல்ஏ அவர் தினகரன்ட்ட போய் பெட்டிஷன்லாம் கொடுத்தாரு, நள்ளிரவுல போய் கவர்னர்கிட்ட என்னென்னமோ நடந்துச்சு. அவர் தினகரனுடைய எம்எல்ஏ வந்துட்டு கட்சி மாறிட்டாரு, தாவேக்காக வந்துட்டாரு. ஒரே ஆள் தான். அவர்கிட்டமும் குதிரை பேரம் நடக்கலையா? இல்ல, அது நடந்துச்சா இல்லையான்னு தெரியாது. குதிரை பேரம்னா என்ன, நான் சொல்றேன் பதவி பேரம். இந்த இதுதான் மந்திரி. அவர் மன்னார்குடியில வந்துட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு மந்திரி பதவி கொடுக்கலாமே. டெல்டால அவங்க யாரும் ஜெயிக்கலையே. அவரும் கணக்கு போட்டு தான் வர்றாரு, இவரு கணக்கு போட்டு தான் பிடிக்கிறாங்க. ஓகே, வந்து உழுது அது மடியில் ஒன்று, அவ்வளோதான். இதய கணின்னு நான் இதயத்தில் வச்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். அதெல்லாம் உள்ளபடி இருக்குதான். ஸோ அவர் என்ன பண்ணாரு, இருக்கிற ஒரு எம்எல்ஏவும் நம்மகிட்ட இல்லையன்றதுக்காக அவர் அழுதார். அவர் குதிரை பேரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தூய சக்தியில் டர்ட்டி சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எல்லாருமே அப்படி தான் சொல்லுவாங்க. பட் ஆட்சியை பலப்படுத்திக்கணும்னு என்ன பண்ணுவாங்க, எல்லாம் இதானே பண்ணுவாங்க. ஒரு எம்எல்ஏ மட்டும் வரல, அதனால ஒரு தொகுதி வந்துடுறதுல தனக்கு ஒரு முக்கியமான ஒரு நபர் வந்துடுறாருல்ல. அவர் முதல்ல என்ன, அப்புறம் இதுவரை அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கிடையாது, அண்ணா மக்கள் முன்னேற்ற கழகம் அவரை தூக்கிடுச்சு. சுயேட்சை. அப்புறம் ஏன் சுயேட்சையா நிற்கணும், ஆயிட வேண்டியதான் தாவேக்காவா. அவர் ஆயிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, ஞானஸ்தானம் பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. சார் அவர் ஆட்சி பொறுப்பேற்று ஒரு 9-10 நாள் கூட ஆகலை. அது இடைப்பட்ட நாள்கள் தான் நம்ம பார்க்குறோம். அந்த ரிசல்ட் வந்ததுலேருந்து ஒரு 9 நாட்கள். இதில் இவ்வளவு சம்பவங்கள், குதிரை பேர சம்பவங்கள், இது மாதிரி பிளவுபட்ட அதிமுகவை சந்திக்கிறது, அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் தர்ற மாதிரியான ஒரு டாக்கு, இன்னொரு அமமுகவில் இப்படிப்பட்ட சம்பவம், இதெல்லாம் என்ன உணர்த்துது? விஜயினுடைய இந்த 9-10 நாட்கள்லேயே இப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள், குறுகிய காலகட்டத்தில் முதலமைச்சராகி இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? பதவியை காப்பாற்றிக் கொள்ள எதையும் செய்வேன், கவலை இல்லாமல் செய்வேன், அடிப்படை என்று செய்வேன், கொள்கையை பார்த்து கொண்டு யாரையும் விட மாட்டேன், எல்லாரையும் அரவணைப்பு என்கின்ற பேரில் எல்லாரையும் பிடிச்சிக்குவேன், பதவியில் நடிப்பேன், அவ்வளோதான்.
பதவி வெறின்றீங்களா? பதவி வெறினா அதில் பதவி பற்றுக்கும் வெறிக்கும் அப்படியே தொண்டு செய்யறதுக்கான உள்ளத்துக்கும் எங்கேருந்து சர்டிஃபிகேட் யார் கொடுக்கறது? எந்த தாசில்தார் கொடுக்க போறாரு? இது பதவி வெறி, இது பற்று, இது மக்களுக்கான யார் கொடுக்கறது? ஆ சைலண்டா சாமியார் மாதிரி உட்காந்துட்டு எல்லாத்தையும் பண்ண வேண்டியதுதான். என்ன இருக்கு அதில்? பதவி வந்து எல்லாரும் அப்படிதான் செய்வாங்க. அப்படிதான் இந்தியா ஃபுல்லாக சொல்ல போறாங்க. அவ்வளோதானே. விஸ்வகுரு செய்யாத மூளைக்கு மூளை, நாட்டுக்கு நாடு, மாநிலத்துக்கு மாநிலம் இவர் செஞ்சிட போறாரு விஜய். அவரால் முடிஞ்ச அளவு ஒரு மாநிலத்துக்கு எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ண போறாரு. இப்போ அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு சார்? இப்போ சுட்டி காட்டினா அதை திருத்தி கொள்ளக்கூடிய இடத்துல திரு விஜய் இருக்காரா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதிடரை வந்து நியமிச்சாரு, அதை உடனே அவர் வந்து பின்வாங்கினாரு, அது போல விஷயங்கள். அவருக்கு இமேஜை காப்பாத்திக்கிறது ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், அந்த இமேஜ் உடைய இவருடைய ஆதரவு தலை வந்துட்டு வீக்கன் ஆகும் அப்படின்றது அவருக்கு தெரியும். ஸோ அதனால அவர் காப்பாத்திக்கிறாரு. ஸோ அண்டர் ப்ரெஷர் ஒன்லி அது ஒரு அழுத்த காரணமாக தான் அவர் அந்த உத்தரவை வந்து திரும்ப பெற்று ஜோதிடரை நீக்கினார். இல்லாட்டி கிடையாது. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய இதற்கு முன்னால் இருந்த கட்சிகள் நல்ல திட்டங்களை எல்லாம் நம்ம அப்படியே கடைபிடிப்போம், தொடரும் அப்படின்னு சொன்னார். ஏன் தொடர்றாருன்னா அவருடைய திட்டம் எதுவும் இப்போதைக்கு செயல்படுத்த முடியாது, ரொம்ப துட்டு வேணும். அது ஏற்கனவே இருக்கிறது பரவாயில்ல. அதனால் மாணவர்களுக்கெல்லாம் மாணாக்கிகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு 1000 ரூபாய் நான் தருவேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்துட்டு 2500 கொடுக்கறதுக்கெல்லாம் ரொம்ப நேரமாகும், நாளாகும், பிரச்சனையாகும். அவங்க கொடுத்ததே தொடர்ந்துட்டு போவோம், அவ்வளோதான். அவங்க கொண்டு வந்த திட்டங்கள் நல்லவையாக இருக்கு, நான் இன்னும் சிறப்பாக செய்வேன், அதுக்கு 10 லட்சம் கோடி நீங்கள் கடத்தை வாங்கி வச்சிருக்கீங்க, நான் நிதிநிலை அறிக்கை, நான் வெள்ள அறிக்கை விரைவில் நான் விடுறேன் அப்படிலாம் சொல்ல தானே செய்கிறாரு. ஆரம்பத்தில் சொல்லியிருக்காருல அவர். கச்சானவெல்லாம் தொடச்சி மொழிவி கோலம் போட்டு பூ வச்சுட்டாங்க இல்லையா? அப்புறம் எங்கே இந்த 2% வந்துட்டு இப்போ ஜனவரிலேருந்து கொடுக்குறான்னு நீங்கள் சொன்னேன். அது எவ்வளோ அரைனா காரணம்? 1800 கோடி கஜானா வந்து தொடச்சிட்டாங்க. அப்புறம் 1800 கோடி எங்கேருந்து வந்துச்சு? அப்போ அரசு ஊழியர் கொடுக்கணும்னா எங்கேருந்து வேணாலும் வரும். மக்களுக்கு செய்யணும் அப்படின்னோம்னா கஜானா காலி, 10 லட்ச ரூபா கடன், எல்லாத்தையும் சங்கு உதவிங்களா நீங்கள்? அதுவும் கையெழுத்து போட்ட மறுநொடியே பேசுறாரு முதலமைச்சர் ஆகி உடனே பேசினாரு. அதுக்கப்புறம் ஸ்டாலின் ரிப்ளை கொடுத்தாரு, நம்மளும் கொடுத்தோம். இந்த கடந்த அரசு போட்ட பட்ஜெட்ல தான் இன்னும் இந்த அரசு ஓடிட்டு இருக்கு. 1.25 மணி நேரம் பேசி அந்த பட்ஜெட்டை வந்துட்டு தாக்கல் பண்ணாரு தங்கம் தென்னரசு. அவர் எதிரில் உட்காந்துட்டு இருக்காரு, திருச்சி எம்எல்ஏவா. அவர்கிட்ட கேளுங்க, காசு இருக்குதா இல்லையான்ட்டு. எங்க இல்லை, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் சொல்றேன் எங்க இருக்குது காசு அப்படின்னாரு. சும்மா இதை வேணாலும் பேசிடலாமா? இன்டரிம் பட்ஜெட்டை ரொம்ப நீண்ட நேரம் பேசி என்ன நிலைமைன்றதை அனைத்தையும் எடுத்து வச்சுட்டு முடிச்சுட்டு போனாங்க. அதான் திமுகவினுடைய கடைசி பட்ஜெட்டு, இன்டரிம் பட்ஜெட்டு. அது அவ்வளவு ஸ்ட்ராங்காக அவங்க வந்துட்டு பேசி கொடுத்துட்டு போயிருக்காங்க. 1.25 மணி நேரம் பட்ஜெட் உரையை வாசிச்சார் அவர் தங்கம் தென்னரசு. அதனால தங்கம் தென்னரசு எதிரில் இருக்கிற கேளுங்க, கஜானா காலியா இல்லை என்ன செய்யணும், காசு இல்லையா, டக்குன்னு சொல்லிட்டு போறாரு அவரு. ஒரு 6 மாசம் ஹனிமூன் ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கிறாங்க அவங்க பொருளாதாரத்தை. ஒரு ஃபிங்கர் டிப்பில் வந்துட்டு ஆக்ஷன் வச்சிருக்காரு. எப்படின்னா சினிமாவில் ஒரு 40 பேர் அடிக்க போறாருன்னு அர்த்தம். அப்புறம் இந்த விரல தட்டாருன்னா 60 பேர்னு அர்த்தம். இங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. இங்கே முதல்ல எல்லாம் ஏதோ இன்னைக்கு ஃபினான்ஸு கமிட்டி கூடி பேசியிருக்காரு விஜய். அவருடைய மினிஸ்டர்கள் யாரும் அதில் இல்லை, அவங்களாம் இருக்கிறாங்க, இருந்து பேசியிருக்கிறாங்க. பேசுகிறவங்க தான் சொல்லியிருக்காரு, இந்த 1000 ரூபாயை வந்துட்டு டெஃபர் பண்ணுறதா இருக்கிறாரு. 1000 ரூபாய் உரிமை தொகையை தள்ளி போகிறதா இருக்காரு. ஏன்னா 2500 கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம் நாளைக்கு. அப்போ அந்த 1000 ரூபாய் கூட கண்டினியூ ஆகாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். 1000 ரூபாய் நிறுத்திட்டு 2500 திட்டத்தை கொண்டு வரலாமா அப்படின்னு யோசிக்கிறாராம் அவரு. அது அப்ப எத்தனை மாசங்கள் எடுக்கும் அது அப்படிங்கிற கேள்வி இப்ப திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காரு. முன்னாள் முதல்வர்கள், நீங்க 1000 ரூபாய் கூட கொடுக்க விடாம ஆக்கிருவீங்க போலயே, 2500 ரூபாய் நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்ற பேர்ல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாரு. ஏன்னா மகளிர் பெண்கள்லாம் இப்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க, இந்த மாசம் 1000 ரூபாய் வந்துச்சுன்னா நம்ம வீட்டு செலவுக்கு உதவும், சேவிங்ஸ்க்கு உதவும் அப்படின்னு சொல்லி. அதையும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறீங்க? ஆமா இல்ல, அதுதான் சொல்ல வரேன். இந்த பாசிபிலிட்டி அவர் 6000 அப்படின்றாரு. ஏன்னா எல்லாமே இவங்களுக்கு பேராவே போகுது, ஆட்சி தான் மாறிச்சு, நாங்க சொன்னதான் இவர் செஞ்சுட்டு இருக்காருன்னு அவங்களும் தம்பட்டம் படிப்பாங்கல்ல திமுக தரப்புலையும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அது உண்மைதானே, அது அவங்க போட்ட திட்டம் தானே. இப்போ இதுக்கெல்லாம் காசு எங்கேருந்து வருது? எல்லாம் ஏற்கனவே போட்ட பட்ஜெட்ல தானே வருது. சார் இப்போ அதே போல 6 மாசம் ஹனிமூன் பீரியட் தரேன்றாங்க. அந்த ஹனிமூன் பீரியடுக்கு முன்னாடியே என்னப்பா இவ்வளவு விமர்சனம் இருக்கீங்க, நாங்க இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கோம், என்ன நிதி நிலை அறிக்கை எல்லாம் பார்க்கணும். அப்ப நீங்க வாயை புத்திட்டு மந்திரி பதவி ஏற்றிருக்கணும். கஜானாவை தொடச்சி வச்சிருக்கிறாங்க, கழுவி வச்சிருக்கிறாங்க, கோலம் போட்டு பூ வச்சிருக்கிறாங்க அப்படின்னா பேசக்கூடாது இல்லை. நீங்க 10,000 கோடி கடன் அப்படின்றதுக்கு
எவ்வளோ பெரிய விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு அரசியல் தெரியாது. இப்போ தான் நீங்கள் உள்ளே வந்திருக்கிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிபி அப்படின்றது என்னன்னே தெரியும். இதுக்கப்புறம் வந்துட்டு பற்றாக்குறைனா என்னன்னு தெரியணும், நிதி பற்றாக்குறைனா என்னன்னு தெரியணும். ஏகப்பட்ட விஷயம் அவர் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லாம் இவருக்கு ஏபிசிடி தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எதுவுமே தெரியாத பேசிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசாத இருக்கட்டும், தேர்நிலவு பீரியடு, ஹனிமூன் பீரியடு அப்படிலாம் ஒத்துக்க மாட்டாங்க யாரும். ஒரு வாயை திறந்துட்டார்ல, அப்புறம் அவங்களும் கொட்டுவாங்க தான். அதே போல் 717 டாஸ்மாக் கடைகளை வந்து மூடி இருக்கிறாரு. கல்லூரி பக்கத்தில் இருக்கிறது, ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் ஒரு லேடி பிரின்சிபல் வந்து வீடியோலாம் போட்டிருந்தாங்க. ரொம்ப இரு திராவிட கட்சிகள் ஆட்சி இருந்தபோது நான் வந்து எவ்வளோ சிரமப்பட்டேன், எத்தனை வருஷம் நான் பெட்டிஷன் தூக்கி அலைஞ்சிருக்கேன், ஒரு உத்தரவில் திரு விஜய் அவர்கள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி எவ்வளோ மக்கள் மத்தியில் வரவேற்புலாம் வந்துருக்கு. இதனால என்ன ஆகும்? கடையை அகற்றிட்டாச்சு, பிரச்சனை இல்லை, ஓகே, அவ்வளோதானே. ஏதாவது டாஸ்மாகோட விற்பனை குறையுமா? இந்த கடையில் இந்த தெருவில் குடிக்கிறதுக்கு பதிலாக பக்கத்து தெருவில் இருக்கிற இன்னொரு அவுட்லெட்டில் போட்டு குடிச்சிட்டு போகிறோம், அவ்வளோதானே. சரக்கு விற்பனை குறையாது இல்லை. இல்லை, இது படிப்படியான மது விலக்கு நோக்கி இந்த அரசு சென்று கொண்டு இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்க்கலையா? ஏன் அப்படின்னு அவர் சொன்னாரா? படிப்படியாக குறைக்க முடியாதுன்றது விஜய்க்கு தெரியுமே. புரியுதுங்களா? டெய்லி போட்டுட்டு தூங்குறவனுக்கு தெரியுமே படிப்படியெல்லாம் குறைக்க முடியாது. இன்னைக்கு ஆஃபு, நாளைக்கு வந்துட்டு குவார்டர் ப்ளஸ் ஒரு கட்டிங்கு, அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு குவார்ட்ரு, அதுக்கப்புறம் ஒரு மாதம் கழிச்சு வெறும் கட்டிங்கு, அப்புறம் சுத்தமாக அப்படிலாம் பண்ண முடியாது தெரியுமே. குடிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியுமே. அதனால் அதில் விஜய்க்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அதனால் அதெல்லாம் ஒன்றும் சும்மா பேச்சு. எப்போதுமே ஒரு சில பூசி மூடுகிற வேலையெல்லாம் இருக்கும். அதில் இதுவும் ஒன்று. இப்போ அந்த சிங்க பெண்ணை படை வந்துருக்குது இல்லையா, என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். போதை விற்பனை செய்கிறாங்க, தொழில் செய்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா குண்டாஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி ஆதவர்ஜினா பேட்டிலாம் கொடுக்குறாரு. வெரி குட். குண்டாஸ் போட்டால் என்ன ஆகும்? ஸோ நான் பெயிலபிள் செக்ஷன் அவன் மேலே கேஸ் போடணும். கேஸை போட்டு வழக்கு நடத்தி அவனை சிறையில் அடைக்கணும். குண்டாஸ் போடுறதுன்னா என்னது? ஒரு 6 மாதம் உள்ளே இருக்கிறது மறுபடியும் வித்துருன்னு அர்த்தம். நான் தான் அதெல்லாம் ஆர்கியூ பண்ணியிருக்கிறேன்னு. வாட் இஸ் குண்டாஸ்? குண்டாஸ் யாருக்கு பொருந்தும்? ஹேபிச்சுவல் அஃபெண்டர் இல்லையா? தொடர்ந்து குற்றச்செயலில் ஈடுபட்டு வர்றேன். அவனை எதுக்கு அவனுடைய குற்றச்செயலுக்கான தண்டனையை கொடுத்து அவனை தூக்கி இப்போ உள்ள வை, 6 வருஷமோ 7 வருஷமோ உள்ள வை. அதை விட்டுட்டு அவனை வந்துட்டு உள்ள வைக்கிறது, 6 மாதத்துக்கு அப்புறம் மேலே என்ன சார்ஜ் நம்ம கோர்ட்டில் கேட்கறது, கோர்ட்டில் சார்ஜ் இதுக்கு ஃப்ரேம் பண்ணுவோன்னு அப்புறம் எதுக்கு உள்ள வச்சிருக்கேன்னு தூக்கி வெளில விடுறது, இதுக்கு பேர் கூண்டாசு. இதான் கூண்டாசு. கூண்டாசுன்றது அது ஒரு கண் துடைப்பு தானே. உள்ளபடியே பார்த்தோம்னா ஆளுங்கட்சி தனக்கு வசதியான ரவுடிகளை ஓய்வு கொடுத்துட்டு மறுபடியும் களத்தில் இறக்கிறதுக்கு பேர் தான் கூண்டாசு. வேறு எதுவுமே கிடையாது. நான் இதை நிறைய ஆர்கியூ பண்ணியிருக்கிறேன். ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் கேட்டுங்க, கூண்டாசுன்றது சரியாக தப்பான்னு. ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் ஒருத்தனை எந்த விதமான சார்ஜும் இல்லாத ஒரு அஃபென்ஸ் பேரில் வந்துட்டு உள்ளே வைக்கிறீங்க. அவன் ஜாலியாக ஒரு 8 மாதம் இருந்துட்டு 9 மாதம் இருந்துட்டு வெளில வந்துட்டு மறுபடியும் பண்ணுவான். அப்பவும் வந்துட்டு அவன் வேற ஒரு நெட்வொர்க் உள்ள ஃபார்ம் பண்ணுவான். தண்டிச்சு நீங்கள் உள்ள தூக்கி போட்டிங்கன்னா அதோட அவுட் வருது. அது செய்யணும். ஸோ கூண்டாசுன்றதெல்லாம் கண் துடைப்பு அப்படின்றத முதல்ல விஜய் அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியான ஒரே கேள்வி சார், நீங்கள் விஜய் கூட இருந்தவர் என்ற அடிப்படையில் கேட்குறேன். விஜய்க்கு ஒரு ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஸோ என்னதான் உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையோ, அவர் ஒரு முதலமைச்சர், இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர், அவருக்கு விஷன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிறைவான கருத்து. இல்லை, சான்ஸே இல்லை. இல்லை, சுத்தமாக கிடையாது. விஷன் இருக்கிறவனுடைய இது வேறையா இருக்கும். விஷன்றதுன்னா ஆதவர்ஜுனாவும் சிடிஆர் நிர்மல்குமாரை எப்படிங்க சேர்ப்பாரு? நான் ஏன் வெளில வரேன்? உங்களை வெளியே விட்டுருக்க மாட்டாரு. ஆமாம், அடிப்படையிலேயே நீங்கள் ஒன்று பார்க்கணும். எனக்கு அவர் மேலே வந்துட்டு ஒரு அன்பு உண்டு. அவருக்கு என் மேலே ஒரு மரியாதை இருக்கலாம். இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நம்ம விமர்சிப்போம். நம்ம நாட்டுக்காக நிற்கிறவனுக்கும் தான் இமேஜுக்காக நிற்கிறவனுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இருக்குது. நான் நாட்டுக்காக நிற்கிறவன். நான் எதையும் ஒத்துக்கிட்டு அப்படிலாம் போற முடியாது. எனக்கு சரி பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? அதோ இவர் ஜெயிச்சிட்டாரு, பெரியது, வெட்டிட்டாரு, முடிச்சிட்டாரு, பரட்டிட்டாரு, இவிஎம் ஒழிக்கணுன்றாங்க. அதுக்கான வேலையில் தான் நான் ஈடுபடுவேன். எனக்கு நாட்டு மக்களுடைய ஜனநாயக உரிமை முக்கியம். விஜய்க்கு அது தெரியாது, அது புரியாது, அது வேற. ஸோ அவர் நிற்கிற இடம் வேற, நம்ம நிற்கிற களம் வேற. நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவாக எங்கள் நேயர்களுக்கு உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.